ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் முதல் பருவத்தில் சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்திலிருந்து மிக முக்கியமான கிட்டத்தட்ட 30 கேள்வியை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை படிச்சுட்டு வாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 29 கேள்வி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 29 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு குட்டியான ஒரு பாடம் தான். நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முழு மதிப்பெண் எத்தனை பேர் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? சரி, ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். நெல்சன் மண்டேலா எந்த நாட்டில் நிற பாகுபாட்டை நீக்க பாடுபட்டார்? நெல்சன் மண்டேலா எந்த நாட்டில் நிற பாகுபாட்டை நீக்க பாடுபட்டார்? இதற்கான விடை தென்னாப்பிரிக்கா என்பது சரி. அடுத்த வினா பாருங்க. பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? இது புக் பேக் கொஷினுங்க. பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? இதற்கான விடை புவியியல் என்பது காரணம் கிடையாது. அடுத்த வினா பாருங்க. நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? இதற்கான விடை 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். 27 ஆண்டுகள். அடுத்த வினா பாருங்க. பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது? பாலின அடிப்படையில் பாகுபாடு காட்டினாங்கன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? பாலின பாகுபாடுன்னு சொல்லுவாங்க. இது புக் பேக் கொஷினுங்க. அடுத்த வினா பாருங்க. நெல்சன் மண்டேலா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆண்டு? 27 வருஷம் சிறையில் வச்சுருந்தாங்க. பிறகு விடுதலை பண்ணிட்டாங்க. எப்போ விடுதலை பண்ணாங்க? இதற்கான விடை 1990 விடுதலை பண்ணாங்க. அடுத்த வினா பாருங்க. ரொம்ப முக்கியமான வினாங்க. குடிமக்களுக்கு எதிராக சாதி, இனம், பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்னும் பிரிவு என்ன? குடிமக்களை பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேட்பாங்க. விடையை பார்க்கலாங்களா? சட்டப்பிரிவு 15 உட்பிரிவு 1. 15 உட்பிரிவு 1 பாகுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. அடுத்த வினா பாருங்க. பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்பட்டவர் யார்? பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்பட்டவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அடுத்த வினா பாருங்க. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எங்கே சித்தரிக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இது புக் பேக் கொஷின்னு. விடை பார்க்கலாங்களா? விடை இவை அனைத்தும் என்பது சரி. திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் இதன் மூலமாக சித்தரிக்கிறாங்க. அப்போ விடை இவை அனைத்தும் என்பது சரி. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. எக்ஸாமில் இந்த மாதிரியான கேள்வி தான் வரும். சரி, விடையை பார்க்கலாமா? சரி, கேள்வியை பாருங்கள். கூற்று: அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என கருதப்படுகிறார். காரணம், அவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக இருந்தார். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. எது கரெக்டு? விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. ஏன் தவறு? அரசியலமைப்பு நிர்ணய சபையில் தலைவராக இல்லை, சபையில் வரைவு குழுவின் தலைவராக தான் இவர் இருந்திருப்பார். சட்ட வரைவு குழுவின் தலைவராக இருந்திருப்பார். அதனால் காரணம் தவறு, கூற்று மட்டும்தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். இளவழகி அப்படிங்கிறவங்க சிறந்து விளங்கிய விளையாட்டு. இது புக் பேக் கொஷின்னு. இளவழகி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க? கேரம் விளையாட்டோடு தொடர்புடையவங்க. கேரம் விளையாட்டு. அடுத்த வினா பாருங்க. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1990 கொடுத்தாங்க. 1990. அடுத்த வினா பாருங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? அதிகமான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம். 1000 ஆண்களுக்கு இவ்வளவு பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாலின விகிதம். அதிக பாலின விகிதம் கொண்டது நீலகிரி மாவட்டம்.
அடுத்த வினா பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? அதிகம்னா நீலகிரி, குறைவு அப்படின்னா தருமபுரி. இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாலின விகிதமெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, அடுத்த வினா பார்க்கலாமா? பாலின விகிதங்களை பொருத்துக. கரெக்டாக பொருத்த வேண்டும். பொருத்துங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் 2வது பருவத்தில் தேசிய சின்னங்கள்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை படிச்சுட்டு வந்துடுங்க. இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும். நம்ம அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? நீலகிரி தான் அதிகம்னு பார்த்தோம். 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. அடுத்ததாக தஞ்சாவூர், 1000 ஆண்களுக்கு 1031 பெண்கள். அடுத்து நாகப்பட்டினம், 1000 ஆண்களுக்கு 1025 பெண்கள். அடுத்து தூத்துக்குடி, 1024 பெண்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டரையும் பார்த்துக்கோங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, இறங்கு வரிசையில் அமைக்கவும், ஏறு வரிசையில் அமைக்கவும் இப்படியும் சொல்லுவாங்க. பாலின விகிதம் அதிகமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு நீலகிரி, 2வது தஞ்சாவூர், 3வது நாகப்பட்டினம், 4வது தூத்துக்குடி. இப்படியும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். பாலின விகிதங்களை பொறுத்துக. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறைவான பாலின விகிதத்தை கொடுத்துருக்காங்கப்பா. குறைவான பாலின விகிதம். விடையை பார்க்கலாங்களா? தருமபுரியில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. 946 பெண்கள் இருக்காங்க. அடுத்தது சேலம், 954 பெண்கள் இருக்காங்க. அடுத்து கிருஷ்ணகிரி, 956 பெண்கள் இருக்காங்க. அடுத்து ராமநாதபுரம், 977 பெண்கள் இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ரொம்ப குறைவாக இருக்கிறது தருமபுரி, அடுத்து சேலம், அடுத்து கிருஷ்ணகிரி, அடுத்து ராமநாதபுரம். அடுத்த வினா பாருங்கள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்டப்பிரிவு என்ன? இதற்கான விடை சட்டப்பிரிவு 14. அடுத்த வினா பாருங்கள். எந்த சட்டப்பிரிவு தீண்டாமையை நீக்குகிறது? எந்த சட்டப்பிரிவு தீண்டாமையை நீக்குகிறது? இதற்கான விடை பிரிவு 17 தீண்டாமையை நீக்குகிறது. அடுத்த வினா பாருங்கள். அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? இதற்கான விடை 11வது குடியரசுத் தலைவர். 11வது குடியரசுத் தலைவர். அடுத்த வினா பாருங்கள். அப்துல் கலாமிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அம்பேத்கருக்கு எப்போ கொடுத்தாங்க? 1990 கொடுத்தாங்க. அப்துல் கலாமிற்கு 1997 கொடுத்தாங்க. 1997. அடுத்த வினா பாருங்கள். அப்துல் கலாம் எழுதிய நூல்களுள் சரியானது எது? அப்துல் கலாம் எழுதிய நூல்களுள் சரியானது, விடையை பார்க்கலாமா? இந்தியா 2020 சரி, அக்னி சிறகுகள் சரி, த லூமினஸ் பார்க்கு சரி, எழுச்சி இந்தியான்லாம் எழுதியிருக்க மாட்டார், தப்பு. மிஷன் இந்தியான்னு எழுதியிருப்பார், எழுச்சி தீபங்கள் அப்படின்னு எழுதியிருப்பார். அதனால் இந்த 3வதாக இருக்கிறது மட்டும்தான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். விஸ்வநாதன் ஆனந்த் இந்தியாவுடைய முதல் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு? இந்தியாவுடைய முதல் கிராண்ட் மாஸ்டரு விஸ்வநாதன் ஆனந்த் எப்பானார்? 1988 ஆனார். 1988. அடுத்த வினா பாருங்கள். விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது, இந்த விருதை விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் பெற்ற ஆண்டு. இந்த அவார்டை உருவாக்கின உடனே முதல்ல வாங்கினதே விஸ்வநாதன் ஆனந்த் தான் வாங்கியிருக்காரு. இவர் எப்போ வாங்கினாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 1991, 1992 இந்த காலகட்டங்களில் வாங்கியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். மாரியப்பன் தங்கவேலு பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற ஆண்டு? பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பாங்க. எப்போ வாங்கினாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 2016 வாங்கியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷலான கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டுகளை பொறுத்துக. இது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுங்க. இதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர்வில் அப்படியே வர சான்ஸு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இதெல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ். விடையை பார்க்கலாமா? 2016
பிரேசிலில் ரியோ டி ஜெனீரோ நகரத்தில் நடந்தது. 2020 ஜப்பானில் டோக்கியோவில் நடைபெற்றது. 2024 பிரான்ஸுடைய தலைநகர் பாரிஸில் நடந்தது. 2028 வரக்கூடிய 28 அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் நடக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க, கேட்க சான்ஸ் ரொம்ப அதிகம். அடுத்த வினா பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் எது? முன்ன நம்ம பார்த்தது பாலின விகிதம், இப்போ நம்ம பார்க்குறது கல்வி அறிவு. குறைந்த கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் தருமபுரி. அதுவே அதிகமான கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி. அடுத்த வினா பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக எழுத்தறிவு விகிதங்களை பொறுத்துக. அதிகமான எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்களை கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இப்படி தான் எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? கன்னியாகுமரி, இதனுடைய எழுத்தறிவு விகிதம் 92.14%. சென்னையின் எழுத்தறிவு விகிதம் 90.33%. தூத்துக்குடியின் கல்வி விகிதம் 86.52%. நீலகிரினா 85.65%. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி, அடுத்து சென்னை, அடுத்து தூத்துக்குடி, அடுத்து நீலகிரி. அடுத்த வினா பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த எழுத்தறிவு விகிதங்களை பொறுத்துக. குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாவட்டங்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? தருமபுரி மாவட்டம் தான் ரொம்ப ரொம்ப குறைவு, 64.71%. அடுத்தது அரியலூர், இதனுடைய சதவிகிதம் 71.99%. அடுத்து விழுப்புரம் 72.08%. அடுத்து கிருஷ்ணகிரி 72.41%. ஃபஸ்ட்டு தருமபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி. அடுத்த வினாவை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள்னு ஒரு பாடம் இருக்குது. 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் புத்தகத்தில் 2வது பருவத்தில் இருக்குது. அதை படித்து விட்டு வாருங்கள். மேலும் தகவல் அறியணுன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டு டெய்லியும் போடுவேன். அதை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லைன்னா டெலகிராம் குரூப் இருக்குது, அதுக்கான லிங்க்கையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதிலையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாமா? அம்பேத்கர் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம். விடையை பார்க்கலாங்களா? 1915 MA பட்டம் பெற்றார், இது கரெக்டு. 1927 PhD பட்டம் பெற்றார், கரெக்டு. அமெரிக்காவில் DSc பட்டம் பெற்றார் என்பது தவறு. DSc பட்டம் வாங்கினார், ஆனால் அமெரிக்காவில் வாங்கவில்லை. எங்கே வாங்கினார்? லண்டனில் வாங்கினார். லண்டன் என்பது சரி. அதனால் இந்த பாயிண்ட்டு தவறு. அடுத்து பாருங்கள், சுதந்திர இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர், அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ தவறுன்னா 3வது ஆப்ஷன் தான் தவறு. அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினாங்க. அப்துல் கலாம் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? மக்களின் குடியரசுத் தலைவர் எனப்படுகிறார், கரெக்டு. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் எனப்படுகிறார், கரெக்டு. மிஷன் இந்தியா என்ற நூலை எழுதினார், கரெக்டு. 1995 பாரத ரத்னா விருது பெற்றார் என்பது தவறு. இவருக்கு எப்போ கொடுத்தாங்க? 1997 தான் கொடுத்தாங்க. ஸோ 4வது பாயிண்ட் தான் தவறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 30 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சதோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைய வீடியோ இரவு சரியாக 9 மணிக்கு வந்துடும். நாளைக்கு டெஸ்ட்டுக்கு வந்துடுங்க, சரிங்களா? ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.